இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பாலக் பன்னீர் ரைஸ், பச்சைப்பயிறு. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பாலக்கீரை, வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை சுடுதண்ணியில் கழுவிக்கணும். வெல்கம் டு மரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை ரைஸ் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பாலக்கீரையை சுடுதண்ணியில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி லைட்டாக சுடுதண்ணியில் வேகிற மாதிரி நம்ம வச்சிடணும். ரொம்பவும் வேகக்கூடாது, லைட்டாக வெந்தால் போதும். அந்த இலை சுடுதண்ணியில் லைட்டாக சுருங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சா போதும். அவ்வளோதான். இது ஒரு டைப் ஆஃப் கழுவுற மாதிரி தான். அதில் இருக்க கிருமி இதெல்லாம் கழுவி எடுத்துரும். கொஞ்சம் வெந்தோடனே அதில் இருக்க புல், ரப்பர் பேண்டு எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துருவோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு அரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். இதை எடுத்து ஒரு 2 நிமிஷம் நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிடலாம். அதுக்கப்புறம் பேனில் நம்ம எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றினா போதும். கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணால் கூட ஓகே, ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம். இதில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு இந்த பச்சை மிளகா காரமாக இருக்குன்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி போடுங்க. சீக்கிரம் உங்களுக்கு வதங்கிடும். அதே நேரம் பச்சை மிளகா காரமும் உங்களுக்கு இதில் இறங்கிடும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இந்த பாலக்கீரையை எடுத்து மிக்சியில் நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் உதுத்து விட்டு, பாலக்கீரை அரைகிறதுக்காக தான் உதுத்து விட்டு போடுறேன். இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். வெங்காயம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். இது அரைச்சிட்டு வரத்துக்கு இடையில பேனில் திருப்பி லைட்டாக உங்களுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பன்னீரை அதில் வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு கலர் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிப்போம். நான் 2 பக்கமுமே எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இதில் எண்ணெய் தான் ஸ்ப்ரே பண்ணணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு பட்டர் இருந்துச்சுனாலோ நெய் இருந்துச்சுனாலோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். பன்னீருக்கு ரொம்பவும் எண்ணெயும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை துண்டு துண்டாக நான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் சின்ன சின்ன பீஸா போட போகிறேன். வெந்ததுக்கப்புறம் அது சின்ன சின்ன பீஸா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். சாஃப்டான பிறகு ஈஸியாகவே கட் பண்ண வரும். அப்போ நீங்கள் சின்ன சின்ன பீஸா கூட போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்ன பீஸா போடணும்னா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 தடவை திருப்பி விட்டுட்டு இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதில் நான் அரைச்சி வச்சுருந்த அந்த கீரை மசாலாவை போட்டுக்கிறேன். இதை ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் இருக்க மீதி கீரைக்கு தண்ணி ஊற்றி அதையும் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். ஏற்கனவே நம்ம கீரையை லைட்டாக வேக வச்சுருக்கோம், பன்னீரையும் வேக வச்சுருக்கோம். இது 2ம் சேர்ந்து பன்னீரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருவோம்.
இந்த மாதிரி பண்ணுறப்ப பன்னீரும் உடையாது, அதே நேரம் கீரையும் வந்து நல்லா வெந்துடும். அவ்வளோதான். கலர் நல்லா மாறினதுக்கப்புறம் எடுத்து, இன்றைக்கி நான் பிரியாணி ரைஸ் தான் வச்சுருக்கேன், அந்த ரைஸோடு சேர்த்து கிளற போகிறோம். அந்த சூட்டிலே வந்து கொஞ்சமாக வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலே வந்து சாதத்தை போட்டு கிளறிடுவோம். நல்ல சாதமும் நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. அதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சாதமாக போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 2 தடவை போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னும் கொஞ்சம் எவ்வளோ சாதம் போட முடியுமோ அந்த மாதிரி சாதம் போட்டு கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டிஷ்ஷை சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான். என்னோட பன்னீர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாலக் பன்னீர் ரைஸும் மசியல் பச்சை பயிறு மசியல் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து பச்சை கலர் ரெசிபி தான் இன்றைக்கி. பச்சை பயிரோட கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் காரம் போட்டு அதை வந்து இதோட காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் காரமாக செஞ்சுருக்கேன். லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லை, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் பார்ப்போம்.